ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக உங்களை சந்திக்கிறதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது நம்ம ஒரு பிக்சர் பசில் ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். வெரி டஃப்பான ஒரு பசில். இதை கண்டே பிடிக்க முடியாது. பிள்ளைங்களால 99% இதை கண்டுபிடிக்க முடியாது. இது நீங்கள் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வைக்கலாம், இல்லை பெரியவங்களுக்கு வைக்கலாம். பொதுவாக சண்டே கிளாஸில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் நீங்கள் வைக்கலாம். அதை நீங்கள் ஒரு பிடிஎஃப் நான் இந்த ஸ்க்ரீனில் நான் போடுறேன். அதை நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் எப்பவுமே நான் சொல்கிற மாதிரி நான் எந்தெந்த வீடியோஸ் போடுறேனோ அந்த வீடியோஸ்க்கு கீழேயே நான் பிடிஎஃப் லிங்க்கும் நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ கீழேயே 2 லிங்க் இருக்கும். முதல் லிங்க் வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப் சில்ட்ரன் மினிஸ்ட்ரி ட்ரைனிங் குரூப்பில் நீங்கள் இணைய வேண்டும் என்று நீங்கள் விருப்பப்படுவீர்கள் என்று சொன்னால் அந்த ஃபர்ஸ்ட் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சில்ட்ரன் மினிஸ்ட்ரி ட்ரைனிங் குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இணைந்துருவீங்க. நான் எந்த வீடியோ போட்டாலும், நான் என்ன மெட்டீரியல் நான் கொடுத்தாலும், இந்த யூடியூப் வீடியோஸ் மாத்திரமல்ல, நான் கொடுக்குற பிடிஎஃப் மாத்திரமல்ல, இன்னும் ஒரு சில மெட்டீரியல்ஸ் இந்த கிறிஸ்மஸ் டைம்லலாம் போன வருஷம் நம்ம அனுப்பினோம். ஃப்ரீயாகவே ஃப்ளாஷ் கார்டு சிஇஎஃப்ல இருந்து அந்த ஃப்ளாஷ் கார்டு ஃப்ரீயாகவே நம்ம கொடுத்தாங்க. அது உங்கள் வீடுக்கே வந்து ஃப்ரீயாகவே வந்து சேரும்படியாக அந்த ஃப்ளாஷ் கார்டு ஃப்ரீயாகவே, போஸ்டல் சார்ஜ் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்க. அது மாதிரி நிறைய பேருக்கு ஏறக்குறைய மெசேஜ் அட்ரஸ் அனுப்பின எல்லாருக்குமே வந்து அந்த ஃப்ரீ ஃப்ளாஷ் கார்டு நம்ம அனுப்பணும். அந்த மாதிரி ஒரு சில மெட்டீரியல்ஸ் ஃப்ரீயாக கிடைக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, உங்ககிட்ட உங்களுடைய அட்ரஸ் நீங்கள் அனுப்புவீங்கன்னு சொன்னால் அந்த அட்ரஸ்க்கு ஃப்ரீயாகவே மெட்டீரியல் அனுப்புகிறோம். அதற்கும் இந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இன்னொரு முக்கியமான காரியம் என்னென்னா, எவ்ரி தேர்ஸ்டே ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இரவு 9:30 10:30 மணி வரைக்கும் சிறுவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். ரொம்ப பெரிய நீண்ட ப்ரேயர்லாம் கிடையாது. கரெக்டாக 1 hour அந்த ப்ரேயர் முடிக்கப்படும். ஒரு பாடல் பாடப்படும், ஒரு பைபிள் ரீடிங் சங்கீதம் வாசிக்கப்படும், ஒரு சின்ன ஒரு ஆராதனை, ஒரு 5 நிமிடம் ஒரு ஆராதனை, துதி ஆராதனை. அதுக்கப்புறமா ஒரு 10 to 15 நிமிடங்கள் வரைக்கும் சத்தியம் வேத வசனத்தை நாம் தியானிப்போம். ஒவ்வொரு வாரமும் ரெகுலர் அட்டன் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். கரெக்டாக 10 to 10:30 வரைக்கும் அரை மணி நேரம் ஜெபம், ஃபுல் அண்ட் ஃபுல். நம்ம எத்தனை பேர் இணைகிறோமோ, நான் ஒரு ப்ரேயர் பாயிண்ட் சொல்லும் போது யாராவது ஒருவர் அதற்காக ஜெபிப்பார்கள். 99% சில்ட்ரன் ரிலேட்டட் காரியங்களுக்காக தான் நாம் ஜெபிக்கிறோம். ஒரு சில நேரங்களில் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்க்காக, அவங்களுடைய பர்சனல் காரியங்களுக்காக, பர்சனல் ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டுக்காக ஒரு சில காரியங்கள் நாம் ஜெபிக்கிறோம். அதனால் ஒருவேளை உங்களுக்கு ஒரு ஏவுதல் இருக்கும் என்று சொன்னால், என்னுடைய ஊழியத்திற்காக எனக்கு ஜெபம் தேவை, என்னுடைய ஊழியத்திற்காக, என்னுடைய சண்டே ஸ்கூலுக்காக, என்னென்னு சொன்னால் நம்ம ஜெபிக்கும் போது நம்ம சண்டே ஸ்கூல் குரூப்பில் இருக்கிற எல்லா சில்ட்ரன் மினிஸ்ட்ரி குரூப்பில் இருக்கிற எல்லாருக்காக தான் நம்ம ஜெபிக்கிறோம். எல்லா சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். நிறைய சாட்சிகள், நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, நிறைய பேர் மெசேஜ் அனுப்புகிறாங்க, அந்த ப்ரேயர்லேயே சொல்கிறாங்க, நான் ப்ரேயர் பாயிண்ட்ஸ் சொன்னேன், எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, கர்த்தர் என் வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சிருக்கிறாரு, என்னுடைய சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி அற்புதம் செஞ்சிருக்கிறாரு, ஊழிய வாசலை கர்த்தர் திறந்து கொடுக்குறாரு. நிறைய சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன். அதனால் இது உண்மையாகவே பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் சில்ட்ரன் மினிஸ்ட்ரி செய்கிறவர்களாக இருப்பீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு ஜெப தேவை இருக்கும் என்று சொன்னால் வாரத்தில் ஒரு நாள் தான். மற்றபடி இந்த குரூப்பை வேறு எந்த ஒரு காரணத்திற்காகவும் உபயோகிக்கப்படுகிறது இல்லை. ஒன்லி எனக்கு கிடைக்கிற சண்டே ஸ்கூல் மெட்டீரியல்ஸ் நான் இந்த குரூப்பில் நான் போடுவேன். நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நான் போடுவேன். ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கொடுப்பேன். சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி கொடுத்தாரு, மெட்டீரியல்ஸ் கொடுத்தாரு, இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் எவ்ரி தேர்ஸ்டே 9:30 to 10:30 இந்த ப்ரேயர் நடக்குது. ஒருவேளை உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் அந்த ஃபர்ஸ்ட் லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இணைந்துருவீங்க. ரெண்டாவது ஒரு லிங்க் நான் கொடுக்குறேன். அந்த ரெண்டாவது லிங்க் என்னன்னு சொன்னால், இந்த வீடியோ எந்த வீடியோவாக இருந்தாலும் அந்த வீடியோவில் நான் ஏதாவது மெட்டீரியல்ஸ் நான் கொடுப்பேன்னு சொன்னால், சில வீடியோஸில் வந்து நான் மெட்டீரியல் கொடுக்க மாட்டேன். பிள்ளைங்களை விளையாட வைக்க கேம்ஸ் நான் சொல்லித்தரேன், அதில் மெட்டீரியல் இருக்காது. ஆனால் ஏதாவது ஒரு பிடிஎஃப், இப்போ நான் சொல்ல போகிற இந்த கேமும் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறீங்க, இந்த பிடிஎஃப்பும் இந்த வீடியோ கீழே 2வது லிங்க்கில் பிடிஎஃப்னே போட்டிருப்பாங்கல்ல, அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல்லே அந்த பிடிஎஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். அதுக்காக நீங்கள் யூடியூப்ல மெசேஜ், பிரதர் எனக்கு இந்த மெட்டீரியல் அனுப்பி விடுங்க அப்படின்னு நீங்கள் யூடியூப்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ எனக்கு மெசேஜ் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. இது உங்களுடைய பிரயோஜனத்திற்காக இந்த காரியத்தை நான் ஒரு சில நாட்களாக நான் எல்லா வீடியோஸ்லையுமே நான் பண்ணிட்டேன். அதை இப்போ தொடர்ந்து நான் போடுகிற வீடியோஸ்லையுமே வந்து அந்த பிடிஎஃப் லிங்க்கு நான் அட்டாச் பண்ணுறேன். அது நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகே, இன்றைக்கு கேமை நம்ம பார்ப்போம். இந்த பிடிஎஃப் நீங்கள் பார்க்குறீங்க, இதில் 3 குதிரைகள் இருக்குது. இந்த 3 குதிரைகளில் எந்த ஒரு குதிரை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்றத பிள்ளைங்க கண்டுபிடிக்க போகிறாங்க. ஓகேங்களா? நீங்களே கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களால் முடியவே முடியாது. 99% உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஒருவேளை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து மிகப்பெரிய புத்திசாலி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் இந்த ஆன்சர் என்னன்றதை நான்
கடைசியாக நான் சொல்கிறேன். இந்த 3 குதிரை நீங்கள் பார்க்குறீங்க. இந்த 3 குதிரை எது வித்தியாசமாக இருக்குது, ஒரு கண்ணு வித்தியாசமாக இருக்கா, இல்லை வாய் வித்தியாசமாக இருக்குதா, எது வித்தியாசமாக இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்து பிள்ளைங்கிட்ட நீங்கள் காண்பிக்க போகிறீங்க. ஒருவேளை பிள்ளைங்க கையில் நீங்கள் கொடுத்தாலும் சரி, ரொம்ப சின்ன பிள்ளைங்க கையில் நீங்கள் கொடுத்துறாதீங்க, சில நேரத்தை கிழிச்சிருவாங்க. அதனால் மோஸ்ட்லி நம்ம வந்து கையில் பிடிச்சி வச்சுக்குவோம். இதில் 3 குதிரை இருக்குமா, இந்த 3 குதிரையில் எந்த ஒரு குதிரை வித்தியாசமாக இருக்குது அது நீ சொல்லு அப்படின்னா பிள்ளைங்க தேடி தேடி பார்ப்பாங்க. ஐயோ இதுவா இதுவா இதுவா, இல்லை எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்குது. நான் இது ஆன்சர் சொன்னப்போ நீங்கள் சொல்லுங்கள், அடைச்ச இதெல்லாம் ஒரு பசிலா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஓகேங்களா? நல்லா நீங்கள் பாருங்கள், அந்த 3 குதிரைகளும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த கால் பகுதி நீங்கள் பாருங்கள், அதை நான் ஜூம் பண்ணி நான் காட்டுறேன். அந்த கால் பகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அந்த ஹீல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, கீழே இருக்கிற அந்த ஹீல் பகுதியில் அந்த மற்ற 2 குதிரைகளுக்குமே வந்து அந்த லைன் வந்து அட்டாச் ஆகிருக்கும். ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்துலேருந்து வந்து ஜாயின் ஆகிருக்கும். ஓகேங்களா? நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள். ஆனால் ஒரே ஒரு குதிரைக்கு மட்டும்தான் அந்த லைன் வந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்கமே தவிர ஜாயின் ஆகிருக்காது. அது ஒன்று தான் வித்தியாசமே தவிர வேற எந்த வித்தியாசமுமே இந்த குதிரைகளில் நீங்கள் பார்க்க முடியாது. அடைச்ச இதுதானா அப்படின்னு ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். ஓகேங்களா? இதுல இருந்து நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லித்தர போற ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இந்த பிடிஎஃப் நீங்க இந்த பிக்சர் நீங்க பிள்ளைங்கிட்ட காட்டிட்டு கொஞ்சம் டைம் கொடுங்க பிள்ளைங்களுக்கு. 5 நிமிஷம் ஆனாலும் சரி, 10 நிமிஷம் ஆனாலும் பிள்ளைங்க மண்டையை போட்டு குழப்பிப்பாங்க. இதுவா இருக்கும் அதுவா இருக்கும், இல்லடா இதே மாதிரி தான் இருக்கு, அதே மாதிரி தான் இருக்கு, என்னன்னா இல்லை நீங்க என்ன பண்ணலாம், பிள்ளைங்களை நீங்க குரூப்பா பிரிச்சு கூட நீங்க பண்ணலாம். உங்க சண்டே ஸ்கூல்ல 30 பிள்ளைங்க இருக்கிறாங்க பிரதர்னா, நீங்க ஒரு 5 குரூப்பா நீங்க பண்ணி நீங்க 5 காப்பி எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு குரூப்புக்கும் நீங்க ஒவ்வொரு பிடிஎஃப் நீங்க ஒவ்வொரு பேப்பர் நீங்க கொடுத்துருங்க, இது ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துருங்க. இதுல நீ கண்டுபிடிமா எது வித்தியாசமா இருக்கு, அந்த இடத்துல நீ ஒரு ரவுண்டு போடு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு 5 குரூப்புக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, 5 காப்பி நீங்க கொடுத்துருங்க. அவங்க போட்டு மண்டையை பிச்சுக்குவாங்க. 10 நிமிஷம் 10 நிமிஷம் ஆன பிறகு கூட ஐயோ தெரியலையே அது இதுன்னு வாங்க, ஒண்ணுமே கரெக்டா சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? ஒருவேளை நீங்க ரிசல்ட் நீங்க ஆன்சர் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, யாரு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிங்க நீங்க கை தூக்கி நீங்க காட்டணும். சொல்லக்கூடாது, ஏன்னா நீங்க சொன்னீங்கன்னா மத்தவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா நீங்க கை தூக்கி நீங்க காட்டணும் அப்படின்னு மட்டும் நீங்க சொல்லுங்க. ஓகேங்களா? அப்படி நீங்க பிரிச்சு கூட பிள்ளைங்களை விளையாட வைக்கலாம். இல்ல சண்டே ஸ்கூல்ல 10 பசங்க தான் இருக்கிறாங்க, அந்த 5 பசங்க தான் இருக்கிறாங்க, குரூப் பிரிக்க முடியாதுன்னா நோ ப்ராப்ளம். உங்க கையிலே நீங்க அந்த பிடிஎஃப் நீங்க வச்சுட்டு பிள்ளைங்கிட்ட நீங்க கேட்கலாம். இல்ல ஒருத்தர் கையில கூட நீ கொடுத்துட்டு நீ பார்த்து சொல்லு அப்படின்றது கூட நீங்க செய்யலாம். பிள்ளைங்க கண்டுபிடிக்கிறது கஷ்டம். கடைசியாக நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, பாதி இப்போ வந்து அண்ணவனுக்கு ஆன்சர் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி இதை காட்டின போறேன், இதுதானா அப்படின்னு பிள்ளைங்களே ஒரு மாதிரி நினைப்பாங்க. ஓகே, நீங்க இதன் மூலமா பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன சொல்லி தர போறோம் அப்படின்னு சொன்னா, பாரு தம்பி தங்கச்சி, பெரிய விஷயம் கிடையாது, ஒரு சின்ன இடத்துல ஒரு சின்ன ஒரு டிஃபரன்ஸ் தான் இருக்குது, ஒரு சின்ன ஒரு டிஃபரன்ஸ் தான் இருக்குது. நீ நினைச்ச பெரிய டிஃபரன்ஸ் ஏதாவது இருக்கும், ஒருவேளை ஒரு கால் இல்லாம இருக்கும், ஒரு வால்ல இருக்கும், இல்ல அவங்க மேல போட்டிருக்கிற அந்த ஹார்ஸ் மேல உட்கார்றதுக்கு வைக்கிற அந்த சேடில் மேல இருக்கும், ஏதோ ஒரு விஷயம், நீ நிறைய காரியம் நீ ஹார்ஸோட வாயில இருக்கும், எப்படியோ நீ இப்ப பார்த்த. ஆனா ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் தான், ஒரு தவறு தான். ஓகேங்களா? அந்த பிக்சர்ல இருக்குது. இதன் மூலமா பிள்ளைங்க நம்ம என்ன சொல்லி தர போறோம்னா, பாரு பிசாசனுடைய வேலை என்ன தெரியுமா? இப்ப பிசாசு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுமா? ஆண்டவருடைய சமூகத்துல நான் ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் நான் வாசிக்கிறேன். 12ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நம்ம தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது. நல்லா கவனிங்க. வெளிப்படுத்த விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்கு கடைசி பகுதி நான் வாசிக்கிறேன். இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அப்ப அவனுடைய வேலை என்ன? இப்ப அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? பிசாசு என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? அங்க பரலோகத்துல ஆண்டோடைய சமூகத்துல உட்காந்துட்டு, நீங்க பாத்தீங்களா ஆண்டவரே உபயோகம் பிள்ளைன்றீங்களா, அங்க பாருங்க சண்டே கிளாஸ்ல உட்காந்து நல்லா தான் விளையாடுறான், சண்டே கிளாஸ்ல உட்காந்து நல்லா வசனம் தான் பேசுறான், நல்லா ஜோம் பண்றான் பண்ண. அதுக்கப்புறம் அவன் பண்ற வேலையை கொஞ்சம் பாருங்க. அவங்க அப்பா அம்மா கீழ்படியதே கிடையாது. அவன் பாருங்க அப்பா அம்மா எதிர்த்து பேசுறான், பொய் சொல்றான், கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுறான். ஸ்கூல்ல பாருங்க அவங்க பசங்க கூட சேர்ந்து என்ன பண்றான் பாருங்க அப்படின்னு உன் மேல குற்றம் சுமத்தி கொண்டே இருப்பான் ஆண்டோடைய சமூகத்துல. பிசாசுடைய வேலை என்ன? அவன் பேரு என்ன போட்டிருக்குது? குற்றம் சாட்டுகிறவன். அவன் பேரே அக்யூசர். இங்கிலீஷ்ல வந்து அக்யூசர். அக்யூசர்னா என்ன அர்த்தம்? குற்றம் சொல்லிட்டே இருப்பான் உன்னை பத்தி. நீ என்ன தப்பு பண்றியோ உடனடியே அங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுவான், அவன் பாருங்க தப்பு பண்றான், அவன் பார்த்து தப்பான உன் பிள்ளைன்னு சொல்லிக்கிறான், ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லிக்கிறாங்க, பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் பாருங்க, என்ன பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. அவனை போய் பரலோகத்துல சேர்த்துக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களே, இவனை போய் பரலோகத்துல சேர்த்து முடியுமா? இல்ல அவன் நரகத்துக்கு தான் போகணும். அவன் பாவம் செய்யறான், அவன் ஏன் பிள்ளை?
அப்படின்னு குற்றம் சொல்லிக்கொண்டே இருக்கிறான் பிசாசு. நீ நினைக்கிற சின்ன தப்பு தானே, ஒரு சின்ன மிஸ்டேக் தானே, பிக்சர்ல பார்க்கும் சின்ன இடம் தானே, இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஒரு சின்ன தப்பு நீ பண்ணும் போது கூட, ஒரு சின்ன பொய் தானே, ஒரு சின்ன கெட்ட வார்த்தை தானே, அப்பா அம்மாக்கு நான் ஒரு நாள் தானே கீழ்படியாம இருந்தேன், 5 ரூபாய் தானே நான் திருடினேன், சின்ன காரியமா இருந்தாலும் பிசாசனுடைய வேலை என்ன, அவன் பார்த்துட்டே இருப்பான், உன் மேல குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பான், குற்றம் சுமத்தி கொண்டே இருப்பான். பாரு தம்பி தங்கச்சி, நம்ம செய்யற தவறு நம்ம நினைக்கிறோம் யாருக்கும் தெரியாது, இல்ல பரலோகம் பார்த்துட்டே இருக்குது, ஏசப்பா பார்த்துட்டு இருக்கிறாங்க, பிசாசும் பார்த்துட்டு இருக்கிறான். அப்ப பிசாசு என்ன பண்றான், ஏசப்பா பார்க்கும்போது வருத்தப்படுவார், ஐயோ என் பிள்ளை நல்ல பிள்ளை, அவன் சண்டே கிளாஸ்லாம் வரான், அவன் ஜொபெல்லாம் பண்றான், இப்படி தப்பு பண்றானே, ஏசப்பா மனசு வேதனைப்படும். ஆனா பிசாசு சந்தோஷப்படுவான், ஆடாடா வா 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 வா, நீ என்கிட்ட தான் வருவ, என்னைக்கா இருந்தாலும் நீ என்னத்தனா ஜோம் பண்ணிக்கோ, நீ என்னன்னா பண்ணிக்கோ, சண்டே கிளாஸுக்கு போய்க்கோ, நீ வின் பண்ணு, கேம் விளையாடு, வின் பண்ணு, பாட்டு பாடு, குதி, டான்ஸ் ஆடு, என்ன வேணா பண்ணு, கடைசியில் நீ என்கிட்ட தான் வந்து சேர போற. பாரு தப்பு பண்ணிட்டு இருக்க, இப்ப சண்டே கிளாஸ் முடிச்சுட்டு போய் அங்க போய் கெட்ட வார்த்தை பேசிட்டு இருக்க, என்கிட்ட தானே வந்து சேர போற அப்படின்னு பிசாசு என்ன பண்ணுவான், ஆண்டவர்கிட்டயே குற்றம் சொல்லி கொண்டிருப்பான் என்று வேறு வசனம் சொல்லுகிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அங்கிள் யாருமே பாவம் செய்யாதவங்க இல்லையா அங்கிள், எல்லாருமே தப்பு பண்ணிட்டு தானே இருப்போம், ஏதோ ஒரு விதத்துல தப்பு பண்ணியிருக்கோமே. ஆமா தம்பி தங்கச்சி, உண்மைதான், நம்ம எல்லாருமே தப்பு பண்ணியிருக்கோம் ஏதோ ஒரு விதத்துல. ஆனா நான் ஏசப்பா கிட்ட வரும்போது, ஏசப்பா நான் தப்பு பண்ணிட்டேன் ஏசப்பா, என்ன மன்னிச்சிருங்க ஏசப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, எனக்காக தானே சிலுவையில் நீங்க ரத்தம் சிந்தி மறித்தீங்க, 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தீங்க, நான் அதை நம்புறேன் ஏசப்பா, என் பாவத்தை நான் உணர்ந்துட்டேன் ஏசப்பா. அந்த உணர்வு, அந்த பாவ உணர்வோடு கூட நம்ம வந்து, ஐயோ நான் பண்ணது பெரிய தப்பு, நான் ஏசப்பாக்கு விரோதமா தப்பு பண்ணிட்டேன். நிறைய பேர் வந்து நான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறாங்க, ஆனா ஏசப்பாக்கு விரோதமா நான் தப்பு பண்ணிட்டேன்னு நிறைய பேர் நினைக்கிறது. ஆனா உண்மையான உணர்வோடு கூட, ஏசப்பா நான் மன்னிச்சிருங்க ஏசப்பா, நான் உங்க விரோதமா தப்பு பண்ணிட்டேன் ஏசப்பா, என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா, நான் உங்க வீட்டு நான் தூரம் போயிட்டேன் ஏசப்பா, என்னை மன்னிச்சிருங்க, என்னை உங்க ரத்தத்தினால கழுவுங்க ஏசப்பா, என்னை மறுபடியும் உங்க பிள்ளையா நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, எனக்கு ஆசையா இருக்கும், உங்க பிள்ளையா வாழணும் ஆசையா இருக்கு ஏசப்பா, நீ ஏற்றுக்கொள்ளுங்க ஏசப்பா, இனிமே நான் தப்பு பண்ண மாட்டேன் ஏசப்பா அப்படின்னு உண்மையா அவன் பாவத்தை நீ அறிக்கை செய்து ஏசப்பா கிட்ட ஒப்புரவாகும் பொழுது, ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, ஒரு ரத்தத்தினால நீ எவ்வளவு பாவம் செஞ்சிருந்தாலும் அந்த பாவம் எல்லாவற்றையும் அவருடைய ரத்தத்தினால கழிடுவாங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவம் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நேரத்தையும் நீக்கி நம்ம சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் அப்படின்ற வசனத்துக்கு 1 யோவான் 1:7 நான் ஃபர்ஸ்ட் சொன்னது, இப்போ சொன்னது 1 யோவான் 1:9. அந்த வசனங்கள் கூட நீங்கள் மனப்பாட வசனமாக சொல்லி தரலாம். இல்லைனா இந்த வசனத்தை வெளிப்படுத்துகிற விசேஷத்தை நான் சொல்லி கொடுத்தேன், வெளிப்படுத்தல் 12:10 அது கூட நீங்கள் சொல்லி தரலாம் மனப்பாட வசனமா. அது கொஞ்சம் பிசாசை பற்றி குறித்தா இருக்கிற வசனத்தினால அதை நம்ம சொல்லி தர வேண்டாம். நம்ம இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிக்கிறவர், அவருடைய ஏற்றுக்கொள்கிறவர் அப்படின்ற வசனங்களை நாம் பிள்ளைகளுக்கு மனப்பாட வசனமாக சொல்லி தரலாம். நிச்சயமாகவே பிள்ளைகளுடைய இருதயத்தில் போய் இந்த சத்தியம் சேரும். அதனால இந்த பசிலும் ரொம்ப டஃப்பான பசில், பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் கண்டே பிடிக்க முடியாது. பிள்ளைங்க ரொம்ப நேரம் எடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் ரொம்ப நேரம் கொடுத்துடாதீங்க. பிள்ளைங்க ஒரு 10 நிமிஷம், 5 நிமிடத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் மறுபடியும் இன்னொரு பசிலோடு கூட நான் உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ.